எல்லாருக்கும் வணக்கம். நான் தென்காசியிலேருந்து வரேன். அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எடுத்திருக்கேன். இந்த அகாடமி வந்து ஒரு என் வீடு மாதிரி எனக்கு நான் யூஸ் பண்ணேன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சிது. எல்லாருக்குமே தெரியும், என்னை பார்த்துருப்பாங்க. இந்த பார்க்கில் தான் உட்காந்துருப்பேன். நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருப்பேன். அங்கே உட்காந்து படித்து அடுத்து 10 மணிக்கு மேலே இன்ஸ்டியூட்டுக்கு வந்து இங்கே தான் தூங்குவேன். நான் ஜாயின் பண்ணது 2021 செப்டம்பரில். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இந்த ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாமல் சும்மா வந்துட்டு சும்மா போவேன். எங்கள் ஊர்லேருந்து ட்ரெயின் காலையில் 6:50 ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினில் தான் இங்கே வந்துட்டு ஈவினிங் 6:15 போவோம். ஒரு 2023 வரைக்கும் அப்படி தான் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் இதை பற்றி எதுவுமே எனக்கு ஒரு புரிதலே இல்லை. அப்புறம் நிறைய சக்ஸஸ் மீட்டை பார்த்துட்டு இது மாதிரி வரணும் அப்படின்னு. அப்புறம் மதிசாக்கான்னு இருக்காங்க. அவங்க அங்கே பார்க்கலாம் உட்காந்து படிப்பாங்க. அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளே வந்துச்சு. அதுக்கடுத்து சரி வீட்டுக்கு போனால் செட் ஆகுதுன்னு சொல்லி நைட்டு இன்ஸ்டியூட்லேயே தூங்கிடுவேன். இங்கே இருந்து இங்கே படித்து எல்லாமே இங்கே தான். நம்ம சுரேஷ் அகாடமியில் அந்த A3 புக்கு உண்மையிலே சார் ரொம்ப நன்றி சார். அந்த புத்தகம் தான் வந்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு. எல்லோரும் கேட்பாங்க, நீ வந்து எதனால் வந்து ஸ்கூல் புக்கு வந்து படிக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஆரம்பத்தில் 2019 காலேஜ் படித்து முடிக்கும் போது என்ன படிக்கனே தெரியாது. அப்போது அந்த பொது அறிவு புக்குன்னு ஒரு 50 ரூபா புக்கு இருக்கும். அதை வச்சு தான் படித்தேன். அப்போது 2019 குரூப் 4 எழுதுனேன், அது ஃபெயிலு. அதுக்கப்புறம் 2021 தான் ஃப்ரெண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுவோன்னு சொல்லி இந்துகுமார், அவன் தான் அங்கே வந்து சேருவோன்னு சொல்லி நாங்கள் 4 பேர், நான் பூபதி, இந்துகுமார், சுரேஷ் 4 பேர் வந்து சேர்ந்தோம். அப்புறம் கிளாஸ் போச்சு. எங்களுக்கு கொரோனா ஆன்லைனில் தான் எடுத்தாங்க, அதை கவனிக்கலை. வெட்டியாக இருக்க டைமில் இந்த கொத்தனார் வேலைக்கு போகிறது, அதுக்கப்புறம் நம்ம கொரியர் போகிறது, சென்டிங்கு, எலக்ட்ரிக்கு, ப்ளம்பிங்கு எல்லா வேலைக்கும் போயிடுவேன். வீட்டில் எந்த தடையும் இல்லை. அப்பா வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு, நீ என்னன்னாலும் பண்ணுப்பா, நான் இருக்கேன் உனக்கு, உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். இன்றைக்கு வரைக்கும் நான் வேலைக்கு போன காசு 1 ரூபா கூட என்கிட்ட வாங்கினது கிடையாது. உனக்கு என்ன தேவையோ உன் தேவையை நீ செஞ்சுக்கோ, என்கிட்ட கேட்டுறாதுங்கிற மாதிரி விட்டுருவாங்க. எங்கள் அண்ணன் ரொம்ப ஏன்னா அவன் எஸ்ஐ படிச்சுட்டு இருந்தான். நான் உள்ளே வந்து என் காலேஜ் முடித்ததுமே தம்பி வந்துட்டான், நானும் வரக்கூடாதுங்கிறதுனால அவன் அப்படி ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு சென்னையில் ஒரு கம்பெனி வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போயிட்டு இப்போ அங்கே தான் வேலை பார்க்குறான். அது எல்லாமே எனக்கு இந்த 2023 தோணிட்டே இருந்துச்சு. இந்த A3 புக்கு ஃபஸ்ட்டு அவங்க 10 புக்கு கொடுத்தோடனே ஒரு ஆர்வம், இந்த 10 புக்கையும் முடிச்சிடும். நாங்கள் 4 பேரும் பேசிட்டு அதுக்கடுத்து சரி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனோடனே அவ்வளோதான் வச்சாச்சு, ஓரமாக வச்சாச்சு. திரும்ப அதுக்கடுத்து அந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர்னு ஒரு எக்ஸாம் வந்துச்சு 2023. அப்போ தான் அந்த ஃபுல்லாக புக்காகவே வாசி முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்லா இதாக இருக்கு அப்படின்ட்டு நல்லா படிச்சுட்டு தான் போயிருந்தேன். அதில் வந்து நான் 800வது ரேங்க்குள்ளே வந்திருந்தேன். அப்போ தான் ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. அப்போ இந்த புக்கு போதும், ஏன்னா குழப்பம் இல்லை, ஸ்கூல் புக்கு எடுக்கணும், அதை எடுக்கணும், இது எடுக்கணும், எந்த குழப்பமும் இல்லை, ஒரே புக்கு சுரேஷ் புக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற தாட்டில் தான் முழுமையாகவே படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து பிசி எக்ஸாம் கிளியர் ஆச்சு. ஃபிசிக்கல் பண்ண கிடைக்கல. அதில் ஃபிசிக்கல் அந்த விஜய் கயிறில் தொங்கின மாதிரி தான் தொங்கிட்டு தூரம் வந்தாச்சு. அதுக்கடுத்து எஸ்ஏ எக்ஸாமு, அதுவும் அப்படி தான் பக்கத்தில் போயிட்டு வெளியே வந்துருச்சு. அப்புறம் ஒரு எக்ஸாமாக அப்படி எழுதிக்கிட்டே தான் இருந்தேன். இது வரைக்கும் 12 எக்ஸாம் எழுதியிருக்கேன். எனக்கு இந்த எக்ஸாம் தான் கிளியர் ஆகிருக்கு. போன குரூப் 2A மெயின்ஸு எழுதினேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. 151 கொஸ்டின் போட்டேன், மெயின்ஸ் கிளியர் ஆச்சு. மெயின்ஸ் எழுதிட்டு வந்தேன், அதுலேயும் எனக்கு கிடைக்கல. 140 போட்டிருந்தேன், எனக்கு கிடைக்கல. அப்புறம் ஆனால் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் நீ இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நீ வந்து நீ என்னப்பா செய்கிற ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது. எங்கள் ஆச்சி காலையில் ஆனால் அங்கே 6:50 என்ன ட்ரெயின், 6 மணிக்கு சாப்பாடெல்லாம் ரெடியாக வச்சுட்டு, ஏன்னா ஆச்சி வீட்டில் தான் வளர்ந்தேன், ரெடியாக வச்சுட்டு எப்பா நீ போயிட்டு வான்னு கேட்பாங்க. எல்லாரும் கேட்பாங்க ஊரில், இவன் காலையில் பேக்கை போட்டு போகிறான், நைட்டு தான் வாரான், எங்கே போகிறான்னே தெரில. பாதி பேர் கல்யாணம்லாம் முடிச்சுட்டுலாம் அளவுக்குலாம் பேசிட்டாங்க. அது ரொம்ப கொடுமை. நம்ம முகத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் என்னை பேசிட்டாங்க. அவங்க கண்ணெல்லாம் மாட்டாமல் கொஞ்ச நாள் சுற்றிக்கிட்டே வந்தேன். இப்போ வேலை எடுத்துட்டு அவங்க எல்லாத்தையும் நானாக வாண்டடாக போய் எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் இந்த மாதிரி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வரத்தில் நான் வேலை பார்க்கங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே என் சொந்தக்காரங்க இப்படி எல்லாருமே இவன்லாம் எங்கேயோ பேக்க போட்டு போகிறான், எங்கேயோ வரான், அவனுக்கு இந்த அகாடமினா என்னென்னு தெரியாது, நான் என்ன படிக்கணும்னு எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது, சும்மா ஏதோ பேசணும். ஏன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் 4 மாதம் ஆகுது. நான் டிசம்பரில் போஸ்டிங் சூஸ் பண்ணும்போதே 4 வருஷம் 4 மாதம் கணக்கு. அந்த 4 வருஷமும் ரொம்ப ஸ்ட்ரகிள். அந்த டைமில் இந்துகுமாரி, பூபதி எல்லாம் விடு, உனக்கு கிடைக்கும், நீ படி,
படி. ஆனால் எல்லாரும் கேட்பாங்க, நீ இந்த A3 புக்கே கட்டி கிடந்து அழாத, நல்லா இருப்ப, வேற புக்கு எடு, உனக்கு இதனால தான் கிடைக்கல அப்படின்னு. இப்போவும் எனக்கு தமிழ் கை கொடுக்கல, எனக்கு என் ஜிஎஸ்சி என் A3 புக்கு தான் எனக்கு கை கொடுத்துச்சு. இன்னைக்கு என் புக்கை பார்த்தீங்கன்னா அட்டை இருக்காது, என் A3 புக்கில் அட்டை இருக்காது. அந்த அளவுக்கு அது கந்தல் புந்தலாக இருக்கும். நைட்டு படிக்கும்போது சொல்லுவாங்க. இப்போ எஸ்ஐ படிக்கும்போது கூட ஒரு அண்ணன் வந்து கேட்டார், ஏன்னா நீ என்ன சயின்ஸுக்கும் A3 தான் வச்சு படிப்பியா அப்படின்னாரு. எனக்கு எல்லாத்துக்கும் இந்த புக்கை தானே நான் படிப்பேன். அது ஒரு விளம்பரம்னு இல்லை, உண்மையிலேயே அது ஒரு நல்ல புக்கு. என்ன இதுக்கு நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது அந்த புக்கு வந்து எனக்கு ஒரு 2 மாதம் 3 மாதமாவது ஆச்சு. ஒரு புக்குக்கு எனக்கு அவ்வளோ ஆச்சு. இப்போ எனக்கு ஒரு வாரம் தான் ஒரு புக்கு, எல்லாமே எனக்கு அதில் தரவாயிட்டு ஜிஎஸ்ல. நான் எனக்கு இப்போ இந்த குரூப் 4 வரதுக்கு முன்னாடி தமிழ் சிலபஸ் மாறிட்டாங்க அப்படின்னா எனக்கு அதில் பயமே இல்லை. எனக்கு ஜிஎஸ்ல நம்பிக்கை இருக்குது. ஜிஎஸ்ல நல்ல ஸ்கோர் போடுவோம், தமிழில் நம்மளால ஒரு டீசெண்டான ஸ்கோர் போட்டால் கூட போதும். ஏன்னா அந்த 80 எடுக்கிற ஈஸி, 80க்கு மேலே எடுக்கிறது தான் கஷ்டம். நான் அந்த லெவலில் நான் ஜிஎஸ்க்கு வைப்போம்னு சொல்லி தான் நான் அதில் மாற்றி வச்சு ஜிஎஸ்ல நான் கரெக்ட் பண்ணேன். எனக்கு அதனால அந்த ஜாப் கிடச்சிது. முக்கியமாக அங்கே நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா 4 வருஷம் கீழே நிறைய நல்ல உறவுகள், ரொம்ப பூபதி, இந்துகுமார், சபரி அண்ணன், பிறகு ராஜா அண்ணன், பேச்சண்ணன், நவீன் அண்ணன், தர்மா அண்ணன், எல்லாருமே, பெவின் அண்ணன், எல்லாருமே ரொம்ப இது பண்ணாங்க. நான் கவுன்சிலிங் போயிட்டு உள்ளே உட்காந்துருக்கேன். இந்த சிஸ்டர் கூட இருந்தாங்க. எல்லாரும் ஃபோன் மாற்றி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த இந்துகுமார், நான் சாப்பிட போக சொல்லிட்டாங்களா, சாப்பிடல அப்படின்னு சொல்லுவேன். உன்னால் நாங்கள் இன்னும் சாப்பிடாம இருக்கோம்ல, நீ என்னல சாப்பிடணும்னு சொல்லுவேன்னு சொல்லி இந்துகுமாரும் பூபதியும் 2 பேருமே அவ்வளோ ஒரு இதாக இருந்தாங்க. முக்கியமாக மந்திரமூர்த்தி அண்ணன், இந்த பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வெற்றியாளர் சொல்லி. இந்த அகாடமியில் பல பேருக்கு உதவி பண்ண மந்திரமூர்த்தி அண்ணன் நைட் ஸ்டடி என் கூட தான் இருப்பார். ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இந்த அகாடமி நாங்களே வீடாக தான் பயன்படுத்தினோம். சார்களுக்குமே தெரியும், எந்த ஒரு அகாடமிலையுமே இந்த அளவு ஒரு பெஸ்ட்டு இந்த அளவு ஒரு இதெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த அகாடமியில் இருந்துச்சு. நான் 10 மணிக்கு அங்கேருந்து வருவேன். நான் 11 மணிக்கு வந்தாலும் ஏன் இவ்வளோ லேட்டாக வரணும்னு கேட்க மாட்டாங்க. நான் காலைல சீக்கிரமாக போனாலும் ஏன் சீக்கிரமாக கேட்க மாட்டாங்க. நான் வருவேன், ஒரு 1 மணி நேரமாக படிப்பேன், அப்புறம் கிளம்பி போயிடுவேன். சில நாள் வீட்டிலேருந்து நான் அங்கே வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு தான் வருவேன். வந்து முடிச்சுட்டு சரி திருநெல்வேலி போவான்னு யோசிப்பேன். எனக்கு 6:20 ட்ரெயின். ஒரு சட்டையை மட்டும் போட்டுட்டு பேக் எடுத்து போட்டு இங்கே கிளம்பி வந்துடுவேன். வந்துட்டு நைட்டு 8:30 ஆயிரும். நான் இங்கே வந்து ஏன்னா தெங்காசியில் நான் ட்ரெயின் ஏறி இங்கே வந்து எனக்கு 8:30 ஆயிரும். 8:30 வந்து இங்கே வந்து நான் ஒரு 1 மணி நேரம் படிப்பேன். நீ இந்த 1 மணி நேரத்துக்கு வந்து படிக்க நீ வீட்டிலே இருந்துடலாமா, எனக்கு வீட்டில் வந்து ஒரு படம் கூட ஓடாது, நான் கழுதையாக போயிருவேன்ட்டு நான் பேசாமல் இங்கே வந்துடுவேன். இங்கே வந்து உட்காந்து எல்லோரும் உட்காந்து படிப்பாங்க நைட் ஸ்டடியில். அவங்க பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும், இந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய அண்ணன் ஜெயிச்ச அண்ணங்கள்லாம் நைட்டு வந்து படிப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்து இந்த அகாடமியோட A3 புக்கு, இந்த அகாடமியோட ஸ்டடி ஹாலு, இது எல்லாமே வந்து என்னை இன்னும் வளர்க்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இன்னும் வந்துகிட்டு இருக்கேன். நான் ஜாப்பு கிடைச்ச பிறகும் இன்னும் இந்த அகாடமிக்கு வந்து நான் நைட்டு வந்து படிச்சுட்டு தான் இருக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான இது. அதனால் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. அப்புறம் எங்கள் அப்பா வந்து நான் 10th எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்போ எங்கள் ஸ்கூலுக்கு HMகிட்ட உட்காந்து மார்க் ஷீட்டெல்லாம் வாங்குற போகிறதுக்கு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரலங்கிறது ஒரு பெரிய வருத்தம். அவங்க முன்னாடியே கண்ணீர் விட்டுருச்சு பேசிகிட்டு இருக்கேளே. இதை எப்படியா மாற்றணும்னு பார்த்தேன். 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரதெல்லாம் தமிழில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு 12th. அதுக்கு ஒரு 3000 ரூபா பரிசுலாம் கொடுத்தாங்க. அந்த வருஷம் தான் ஆரம்பித்தாங்க. அந்த வருஷம் எனக்கு தான் கொடுத்தாங்க, வேறு யாருக்கும் இல்லை. அப்போ அது ஒரு பெருமையாக இருந்துச்சு. சரி இதை விட ஏதோ ஒரு நல்லதாக செய்யணும்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்தோம். 10,000 ரூபா தான் ஃபீஸ் கட்டினோம். ஃபீஸ் கட்டிட்டு அப்போ அந்த புக்கெல்லாம் கொடுத்தாங்க. 2021 4 வருஷம் எந்த வேலைக்கும் போகல. அப்பப்போ சனி நேரம் ஏதாவது கிடைக்க வேலைக்கு போவேன், போயிட்டு வந்துட்டு இன்ஸ்டியூட் வந்துடுவேன். இவங்க எல்லாரோட சப்போர்ட்டு இதெல்லாம் தான் அந்தளவுக்கு வளர்த்துச்சு. பிறகு ஸ்னேகா, நீ வந்து படி, ஆனால் முடியலன்னு மட்டும் நீ விட்டுறாத, உன்னால் முடியும். அப்புறம் தேவி அம்மா, நான் அங்கேருந்து இங்கே வந்தாலும் சாப்பாடு கொண்டாலும் ஒரு ஃபோன் போட்டு சாப்பாடு கொண்டு வா அப்படின்னா உடனே கொண்டு வந்துடுவாங்க. பிறகு ட்ரெயினில் நிறைய உறவுகள், அதில் தான் கனிமொழி, அப்புறம் அனுசியாக்கா, இவங்க எல்லாருமே நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே இருக்கும்போது சிந்தியாக்கா அவங்களும் நல்ல உதவி பண்ணாங்க. எல்லாருமே இந்த 4 வருஷத்தில் நிறைய உறவுகளை தான் இந்த அகாடமியில் சம்பாதிச்சேன். நான் வெளியில் இருந்தால் கூட இப்படி இல்லை. நான் ஒரு மாதிரி சுற்றிட்டு ஒரு மாதிரி விளையாண்டுட்டு விளையாட்டுத்தனமாக தான் இருந்தேன். இந்த ஃபீல்டு, இந்த டிஎன்பிசி ஃபீல்டு என்னையும் ஒரு பொறுப்பான பையனாக மாற்றிருச்சு. அதுவும் இந்த அகாடமி ஒரு கன்சிஸ்டன்சின்னு என்னென்னு எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. ஒரு முக்கியமாக நான் இவ்வளோ தூரம் திரும்ப அந்த A3 புக்குன்னு சொல்கிறது வந்து அந்த ஒரு பாடத்தை படித்து முடிச்சா எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த இதுக்கப்புறம் இதில் சோர்ஸு கிடையாது, இதை முடிச்சிட்டோம் நம்ம பாலிட்டியில் முகவுரை இதுக்கப்புறம் சோர்ஸு கிடையாது. இந்த நம்பிக்கை ஒரு பாடத்துக்கு எனக்கு A3 புக்கு கொடுத்துச்சு. உண்மையிலே நான் அதை நினச்சி நான் எப்போவாது இந்த மேடையில் நான் வந்து ஏறுவேன். ஒரு நாள் ஏறிட்டு கண்டிப்பாக அந்த புத்தகத்தை பற்றியும் உங்களோட R&D டிபார்ட்மெண்ட்டை பற்றி நான் பேசணும்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சேன் சார். ரொம்ப நன்றி அதுக்கு. எங்கள் அண்ணன் வந்து நீ ஒவ்வொரு நாளும் கேட்பான், என்ன தம்பி ரிசல்ட் என்ன ஆச்சு, இல்லை கிடைக்கல, சரி ரைட்டு விடு. குரூப் 2A மெயின்ஸு எழுத போவேல சொல்லுதான்,
நீ வந்து எழுதிரல வந்து விட்டுட்டு நீ வந்து கிடச்சிரும்ல தம்பி, நீ பார்த்து எழுதிரல அப்படின்னு. சரில எழுதிருவோம் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரியும் வெளியே வரல எனக்கு அது கிடைக்காதுன்னு தெரியும். ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ் யாராவது எழுதினா தெரியும் உங்களுக்கு. அந்த தமிழ் நமக்கு பார்க்கவுமே அது இந்த விட்ட ஆகுப்பெயர் விடாத ஆகுப்பெயர் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்படிதான் இருந்துச்சு கொஸ்டின். அதுக்கப்புறம் எஸ்ஏ எக்ஸாமு நானே எங்கள் அண்ணனும் ஒன்றா தான் எழுத போகிறோம். அவன் காலில் விட்டுட்டு என் காலில் வந்து ஓடி வந்து சொல்லிட்டு போகிறான், தம்பி அடிச்சிடலாம்ல அப்படின்னு. அவன் அந்த வார்த்தை சொல்லாமல் இருந்தால் கூட எனக்கு இந்த அளவுக்கு ஒரு படிக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்காது. திரும்ப திரும்ப என்கிட்ட வந்துட்டு தம்பி விட்டுறாத தம்பி விட்டுறாத தம்பி விட்டுறாத இந்த ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான். எங்கள் ஆச்சிட்டு போய் கேட்பாங்க, உன் பேரன் எங்கேயோ போகிறான் டெய்லி பேக்கை போட்டு, எங்கே போகிறான்னு தெரியல. அவன் காலேஜுக்கு போகிறான், அவளுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அவ்வளோதான், காலேஜ் போகிறான்றோ. அது நிறைய பேர் கேட்பாங்க. நானும் வீட்டில் நிறைய சண்டை போடுவேன். ஏன்னா இங்கே இருக்க ப்ரெஷரில் ஒரு எக்ஸாம் எதுவும் கிடைக்கலாம் வீட்டில் போய் அவுட்டாக சண்டை போடுவேன். எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கஷ்டமாக இருக்கும், சரி அப்படி பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் எதையுமே யோசிக்காமல் நான் இப்போ காலையில் இங்கேருந்து நைட்டு இங்கே வந்துட்டு அப்படின்னா காலைல 7:20 எனக்கு ட்ரெயினிங். அந்த 7:20க்கு நான் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன். அங்கே கிளம்பி 8:30 ஆயிரும். திரும்ப அங்கேருந்து எனக்கு 10:20 ட்ரெயினிங். நான் குளிச்சு கிளம்பி சாப்பிட்டு காலை சாப்பாடை சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு நைட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவேன். திரும்ப இங்கே வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி கண்டிஷன். இப்படி தான் ஒரு 2 வருஷமாக என்னோட இது போயிடுச்சு. அந்த ட்ரெயின்லேயே கிட்டத்தட்ட எனக்கு 7 வருஷம் எனக்கு ஜேர்னி. டெய்லி காலைல வந்துட்டு போகிறது. இதனால் எல்லோரும் என்னை கேட்டாங்க, நீ இந்த ட்ரெயினோடய குடும்பம் நடத்த அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்க. ஏன்னா நான் காலேஜ் 3 வருஷம் ட்ரெயினில் தான் வந்துட்டு போவேன். அதுக்கப்புறம் இப்போவும் அகாடமிக்கு ட்ரெயினில் தான் வந்துட்டு போவேன். நாங்கள் எங்கேயுமே எனக்கு வந்த புதுசில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒரு அகாடமி சேரணும் 2021 சேரணும்னு சொல்லும்போது எல்லாருமே சொன்னாங்க, நீ வந்து அங்கே அந்த அகாடமி இந்த அகாடமி இருக்குது. ஒரே ஒரு கேள்வி தான், எங்கே படித்தா ரொம்ப நாள் படிக்கலாம், அந்த ஒரு கேள்வி தான். ஸ்டடி ஹால் கொடுப்பாங்களா, அது ஒரு அண்ணன் சொன்னார். அதை வச்சு கேட்டோம். அப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் சுரேஷ் அகாடமி போ, அங்கே நீ ஒரு டைம் ஃபீஸ் கட்டிட்டனா போதும், உனக்கு நீ எப்போ பாஸ் ஆகிற வரை நீ படிச்சிக்கலாம், நீ அது வரைக்கும் நீ டெஸ்ட் போட்டுக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தான் சரின்ட்டு இங்கே வந்து அட்மிஷன் போட்டு அந்த ஜேர்னி அப்படியே போச்சு. ரொம்ப அனுபவம். இப்போ எனக்கு எந்த எக்ஸாம் வச்சாலும் கிளியர் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போவும் எஸ்ஐ எனக்கு கிளியர் ஆயிரும், பிசி கிளியர் ஆகிருக்கு. எல்லாமே தொடர்ச்சியான வெற்றி தான். ஆனால் அதுக்கு நான் போட்ட இது நான் 3 வருஷமோ 4 வருஷமோ உட்காந்து என் கையில் இருக்க அந்த புத்தகத்தை நான் தரவாக்குனதுனால மட்டும்தான் என்னால் அந்த வெற்றியை கொடுக்க முடிஞ்சுது. இப்போ இந்துகுமார் பூபதி இவங்களாம் அங்கே வருவாங்கன்னு எதிர்பார்த்து அவங்களால வர முடியாத சூழ்நிலை. ரொம்ப நன்றி. சுரேஷ் வந்திருக்கான், அவனுக்கும் நன்றி. அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா உண்மையிலே முடியாது. பாலாஜி என் ஃப்ரெண்டு மெடிக்கல் கோடிங்கில் வேலை பார்க்குறான். அவன் ஃபோன் போட்டு மாப்பிள்ளை இந்த மாதிரி எனக்குன்னு கேட்க மாட்டான், என் பக்கத்தில் இருக்க படிக்கணுக்கு ஏதாவது புக் வாங்கணும் மாப்பிள்ளை, ஒரு புக் வாங்கணும்ல. அவன் யார் என்னெல்லாம் கேட்க மாட்டான். சரி மாப்பிள்ளை உனக்கு ரூபா போட்டு விட்டு தான் நீ படிக்க வை அப்படின்ட்டுருவான். நாங்கள் யாராவது வெளியில் போகணுன்னு நினச்சாலும் உனக்கு காசு தானே, ரூமுக்கு தானே நாங்கள் செலவு பண்ணுதோம், நீ அதை வச்சு நீ பார்த்துக்கோ. ரொம்ப நேரம் பேச நினைக்காங்க. ரொம்ப லென்த்தான இதெல்லாம் இருக்குது. ஏன்னா 4 வருஷங்கிற எந்த இதுவுமே இல்லாமல் இங்கே மட்டும்தான் வந்துட்டு இங்கேயே இருந்துட்டு போனது தான். நிறைய பேர் என்னை பார்த்துருப்பாங்க. இங்கேயே வந்துட்டு அப்படியே சுற்றிட்டு ஒரு பேக்கை போட்டு அப்படி போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் குரு சார், நாங்கள் ரூமு தேடி போவேல நீங்கள் வந்து வாங்க உங்களுக்கு வாடகையே வேண்டாம், நீ படித்து பாஸ் பண்ணால் போதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க ஒரு ஐடிஐயில் ஹெட் மாஸ்டராக இருக்காங்க. அவங்க அதுக்கடுத்து மீனாக்கா ஹஸ்பண்டு, அப்புறம் முப்புடாதி, இவங்க எல்லாருமே வந்து நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மீனாக்கா ஹஸ்பண்ட் அவங்க வந்து யாருன்னே தெரியாது எங்களை. ஒரு ரூம் கேட்டு போகையில் அவங்களே கூட்டு போயிட்டு எல்லா பக்கமும் எங்களுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் கணக்காக செஞ்சாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. பிறகு இங்கேயுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸு. பிறகு கண்ணாண்ணன் நைட்லாம் நாங்கள் உட்காந்துருக்கையில ஏழை தம்பி, அவர் தான் அடிக்கடி சொல்லுவார் அந்த வார்த்தையை, ஏழை தம்பி உனக்கு என்னப்பா நீ தான் ஏ3 முடிச்சிட்ட, அந்த ஏ3 முடிச்சிட்ட இப்படி சொல்லி 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 எனக்கே ஒரு கேள்வி டவுன் ஆகிட்டு, உண்மையில் நம்ம முடிச்சிட்டோமோ அப்படின்னு. ஆனால் அது எல்லாம் எனக்கு வந்து ப்ரூவ் ஆனது. அதுக்கப்புறம் கிளியர் ஆகிற எல்லா எக்ஸாம்லையுமே எனக்கு கிளியராக போய் தான் அந்த நம்பிக்கை வந்துச்சு. குரூப் 2A மெயின்ஸுக்கு எல்லோரும் அட்மிஷன் போட்டாங்க. நான் வீட்டில் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா எனக்கு ஒரு நெருடலாகவே இருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுத போகிறோம், உடனே ஃபீஸை கட்டிட்டு வேகமாக படித்து முடியாது. முதல்ல இந்த மெயின்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவோம், அடுத்த மெயின்ஸ் எப்படி நமக்கு இந்த ஃபீல்டு தான் ஆகிப்போச்சு, அடுத்த மெயின்ஸ் எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பவும் அந்த A3 புக்கு தான். ஏடா மெயின்ஸுக்கு இதை தாண்டா படிப்பியாடா அப்படின்னு அவுட் சோர்ஸ்லாம் கேட்டாங்க. இந்த வெங்கடேசன் புக்கு மட்டும் வாங்கினேன், மற்ற எந்த புக்கும் பெரிய லெவலில் இல்லை. ஒரு 140 கொஸ்டின் போட்டேன், கூட ஒரு 6 கொஸ்டின் போட்டிருந்தா கிடச்சிருக்கும்னு தோணுச்சு. சரி பரவாயில்ல, அடுத்த அட்டம்ப்டில் டாப்பில் வந்து நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இப்போவும் போய்கிட்டு இருக்கேன். இப்போவும் படிக்க தான் செய்கிறேன். இப்போவும் நைட்டு இன்ஸ்டியூட்டில் வர தான் செய்கிறேன், இங்கே வந்து இருக்க தான் செய்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் ஆச்சிக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அண்ணனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் விடுபட்டுருக்கோம், கோவப்படாங்கன்னா நிறைய லென்த்தாக வருதுனால யார் விட்டுருக்கேன்னு தெரியல. எல்லாருக்கும் நன்றி சார். ஏற்கனவே இங்கே பேசின நிறைய பெண்கள், நிறைய தோழர்கள், நிறைய மாணவர்கள் வந்து இவ்வளவு தூரத்துக்கு உணர்வோடு பேசுவாங்களான்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
என்ன, ஆனால் அவங்கள பேச வச்சிருக்கிறது இந்த அகாடமிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பல பேருக்கு வந்து மைக்கை கண்டாலே பயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதாக கண்டா பயங்கிற மாதிரி சில பேருக்கு மைக்கை பிடிச்சாலே பயம். ஆனால் மைக்கு கிட்ட வரும்போது அப்படி தங்கு தடையில்லாத வார்த்தைகள் அதுங்கிறது வந்து நிறைய பெண்கள் பேசின விஷயங்கிறத நான் ரொம்ப கூர்ந்து கவனித்தேன். நல்ல விஷயம். என் பையன் சொன்னான், நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முழு நேர ஊழியராக இருக்கேன். ஒரு 30 ஆண்டுகளாக பொதுநல சேவை தான். வந்து எனக்கு வந்து என் பையன் ஒரு நல்ல மனிதாபிமானியாக பொது சேவையில் ஈடுபடணும் தான் என்னுடைய ஆசை. ஆனால் அவன் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான் தேர்ந்தெடுத்திருக்கான். அது இந்த சுரேஷ் அகாடமியில் அவன் சொன்னது மாதிரி தொடர்ந்து நான் கூட சொல்லுவேன்டா வீட்டில் உட்காந்து படின்னு. வீட்டில் உட்காந்து படித்தா என்னுடைய மனைவி வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய கணவர் தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் விரிந்து பறந்த அந்த தன்மை என்பது இருக்க, அது பெரும்பாலான பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து பொதுவாக மக்கள் சேவையில் இருக்கிறதுனால என்னுடைய குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் செய்யக்கூடியது அவங்கிறனால அந்த கட்டத்தை தாண்டி வெளியில் வரக்கூடிய இன்னைக்கு கூட வர்றது கூப்பிட்ட நான் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தாங்க. என்னை வந்து நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். எங்கள் அப்பா வந்து நான் 10 குழந்தைக்கு நான் ஒருத்தன் தான் தங்கினேன். என்னை அவ்வளவு தூரத்துக்கு செல்லமாக வளர்த்தாங்க. நான் ஐடிஐ முடிச்சுட்டு டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். என் பையன்கிட்ட சொன்னேன், அப்படி ஒர்க் பண்ணும் போது 98 எனக்கு விஓ போஸ்டிங் கிடச்சிச்சு. நான் அன்னைக்கு விஓ எக்ஸாம் எழுதினேன். எனக்கு விஓ போஸ்டிங் கிடச்சி எனக்கு வந்து திருவாரூர் கிடச்சிச்சு. நான் வந்து பொது சேவையா விஓ எக்ஸாமான்னு பார்க்கும் போது எனக்கு அன்னைக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என் கூட இருந்திருக்கவங்க இன்னைக்கு டிஆர்ஓ வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் நான் வந்து பொது சேவைன்னு முடிவெடுத்தேன். இப்பவும் அது வந்து நம்ம தவறாக செஞ்சிட்டோமோன்னு என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் என்பது பல நேரம் வரும். ஆனால் நம்ம ஒரு மக்கள் சேவையில் இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளராக, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாவட்ட செயலாளராக நம்ம இந்த மாவட்டத்தில் தென்காசியில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிற அந்த விஷயம் வந்து சரி, ஒரு பொது சேவைக்கு நம்ம ஈடுபட்டோம். நம்மளுடைய குழந்தை இன்னைக்கு ஏதாவது ஒரு முறையில் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு என் பையன் ஒன்று சொல்லதை விட்டுட்டான். என்னுடைய பையனுடைய முழுமையான படிப்புக்கான செலவு என்கிட்டேருந்து 5 பைசா கிடையாது. என்னுடைய மூத்த பையன் அவன் தான் மாதம் அவனுக்கு அந்த பணம் எவ்வளவுன்னு சொல்லி அவன் உழைக்கிறவுடைய உழைப்பில் முதல்ல உன்னுடைய படிப்புக்கான தேவை அந்த ஏற்பாடுங்கிற முறையில் தான் அந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இன்னொன்று எங்கள் அம்மா, அவங்கள விட எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா என்னை பார்த்ததை விட 100 மடங்குக்கு மேலே என் பையங்களை பார்க்காங்க. என் கூட என் பையங்க 2 பேருமே இல்லை. நாங்கள் தனியாக ஒரு வீட்டில் இருக்கோம். எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க. எங்கள் அம்மா கூட தான் என் 2 பையங்களும் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பையனை விட அதிகமாக பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிறது எல்லாம் பண்ணுறது. ஆனால் சில நேரத்தில் பேரனுக்கும் பேத்தியாளுக்கும் கடுமையான சண்டை நடக்கும். திருப்பி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க. அப்படி ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுடைய முயற்சியில் தான் அவனுடைய இருக்கு. நானும் நீ வந்து உன்னுடைய முயற்சி, நீ படி, உனக்கான ஏற்பாடை நீ செய் அப்படின்னும். இப்பவும் நான் பேசுனதை பூராத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், கேட்கவும் செஞ்சுருக்கேன். அவனுடைய முயற்சி இதே போன்று பல மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. அனைவருக்கும் ஒரு புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்து இதை விட சிறப்பான பணிக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி நன்றியை தெரிவித்து எனக்கு பேச வாய்ப்பளித்த, ஏன்னா எல்லா பெற்றோர்களுக்கும் பேச வாய்ப்பு கொடுக்கல, இங்கே பேச வாய்ப்பளித்த இந்த அகாடமியுடைய பொறுப்பாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.